தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் டேக் கிரியேஷன். நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ தான் மேக் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அந்த பீட் மார்க்கோட ப்ரீசெட்டும் அப்புறம் அந்த ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி Alightmotion இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணப்போ அந்த ப்ரஷ் அந்த பிஎன்ஜியோட டவுன்லோட் லிங்க்கும் உங்களுக்கு கீழே ஆல் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸுமே அதில் இருக்கும். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த எல்லா நீங்கள் இம்போர்ட் பண்ணப்போ Alightmotion ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணப்போ ப்ராஜெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அந்த ப்ளே ஐக்கான் இருக்குல்ல, ப்ளே ஐக்கானுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கீ ஃப்ரேமில் போயிட்டு விடும். நீங்கள் அந்த மூணாவது இடத்துல இந்த கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் கட் ஆகிரும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கட் பண்ணப்போ நீங்கள் அந்த லைட் கார்னரில் இருக்கிற அந்த 3 டாட் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. கொடுத்தப்பறம் நெக்ஸ்ட் பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிக்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பிக்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணப்போ நான் வந்து அதில் ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணியிருப்பேன். எல்லாம் எஃபெக்ட் 2ன்னு கொடுத்துருக்கணும். அந்த லேயர் கீழே கரெக்டாக இருக்கிற மட்டும் அந்த லேயரில் கரெக்டாக வர அந்த பிக்ஸுக்கு மட்டும் நீங்கள் எஃபெக்ட் 2 ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணப்போ ஃபஸ்ட் ஆட் பண்ண எஃபெக்டில் போயிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எஃபெக்ட் 2 இல்லாத பிக்ஸில் மட்டும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தப்பறம் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து எல்லாருக்குமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எஃபெக்ட் 2 மறுபடியும் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவதாக இருக்க இமேஜ் லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு மறுபடியும் பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட் 2 இருக்கிற அந்த பிக்ஸ் மட்டும் எஃபெக்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிக்ஸுமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண அப்புறம் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நான் இப்போ ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் கேன்சல் பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த எஃபெக்ட் 2 அந்த லேயர்ஸ் இருக்குல்ல, டெக்ஸ்ட் லேயர்ஸ் நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த லேயர்ஸை வந்து கரெக்டாக டெலீட் பண்ணிக்கோங்க. அந்த லேயர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிரும். நான் இப்போ டெலீட் பண்ணல. நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். இப்போது அந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆன அப்புறம் மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அதே ரேஷியோவில் க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து ப்ளஸில் போயிட்டு இமேஜின் மீடியாவில் போயிட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரொட்டேஷனில் போயிட்டு 180 டிகிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ண அப்புறம் உங்களுக்கு அது தலைகீழாயிரும். தலைகீழான அப்புறம் எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு அதில் பிளருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. பிளருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பாசிங் பிளர் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ நீங்கள் அதை ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளர் வந்து அதிகமாகும். அதே லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த பிளர் வந்து கம்மியாகும். நான் இப்போது இந்த மாதிரி ஒரு 0.80 அந்த ரேஞ்சில் வச்சு செட் பண்ணிடுறேன். அதில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த பிஎன்ஜியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண அப்புறம் அதை அந்த வீடியோ லென்த்துக்கு அந்த வீடியோவோட லென்த்துக்கு நீங்கள் டியூரேஷனை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நான் இப்போ அந்த இதில் லாஸ்ட் லைனில் போயிட்டு அந்த பிஎன்ஜியை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் வச்சுக்கிறேன். ஃபுல்லாக வச்ச அப்புறம் அப்படியே வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண அப்புறமா மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கிரியேட்டிவ் ப்ராஜெக்டில் போயிட்டு அந்த 1080x2340 அந்த ரேஷியோ வச்சுட்டு கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்த அப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இமேஜின் மீடியாவில் போயிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் அந்த க்ரீன் ஸ்க்ரீனை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ண அப்புறமா நம்ம எதுக்கு முன்னால் க்ரீன் ஸ்க்ரீன் போடாமல் ஒரு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணோம், அந்த பிஎன்ஜி போடாமல், அதையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ண அப்புறம் நீங்கள் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாத வீடியோவை கிளிக் பண்ணி இப்போ கீழே கொண்டு போயிருங்க, லாஸ்ட் லேயராக கொண்டு போயிருங்க. கொண்டு போன அப்புறம் ரெண்டு வீடியோவுமே கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்த அப்புறம் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற வீடியோவை எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு மேலே குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஃபெதருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் அந்த த்ரெஷோல்டில் போயிட்டு அதை அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாத அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் மேக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். எனக்கு லேக் ஆகுது. இந்த மாதிரி தான் மேக் பண்ணணும். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் பிஜிஎம், இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் பிஜிஎம்ஸ் எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி வச்சுருங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் டச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.